பொண்ணுகிட்ட கேட்கலாம் வா. அவங்க கிட்டயா? மேடம் ஒரு சின்ன உதவி. ஒண்ணுல ஒரு போட்டோ காட்டுறோம். சேட்டா என்னடா சீக்கிரம் வா சேட்டா. என்னடா என்ன விஷயம்? அந்த அரண்மொழி கார் இங்க தான் நிக்குது சேட்டா. எங்கடா? தோ அங்க. யாருங்க என்ன கேட்டாங்க? தெரியல மாமா, ஏதோ போட்டோ காட்டி ஏதோ கேட்க வந்தாங்க, அவங்களே போயிட்டாங்க. போலாமா? பக்கத்துலேயே ஒரு நல்ல வியூ இருக்கான், பார்த்துட்டு வரலாமா? வா. யாரா இவங்களா? ஒண்ணு கரெக்டா பார்க்க மாட்டேன். டென்ஷன் ஏத்துன உனக்கு கொன்னுடுவேன். என்ன சார் மறுபடியும் இந்த பக்கம்? ஒண்ணுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இதோ ஆயிடுச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. புரியுதா? எனக்கு புரியுதுப்பா, ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாத ஜென்மங்கள் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதான் பிளான் போடலாம்ப்பா. புரியுதா? புரியுதா? என்னமாச்சு? ஏன் அழுகுற? அப்பா, அந்த கௌதம நம்பி நான் மோசம் போயிட்டப்பா. என்ன சொல்ற? ஏய், என்னடி என்ன சொல்ற? அம்மா உங்க பேச்ச கேட்காம போனதுக்கு நல்ல பாடம் கத்துக்கிட்டேம்மா. அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் எப்படி நான் சொல்றது? அவனை நம்பி போனதால நான் பட்ட அவமானம் அசிங்கமா கொஞ்சம் நெஞ்சம். போலீஸ் வந்தாங்க, என்ன பிடிச்சாங்க, பார்த்தாங்கப்பா. ஒரு புள்ள கேவலம் அடிச்சுப்பா. என்ன மன்னிச்சிடுங்க. உங்க வார்த்தை கேட்காம போனது தப்புதாம்மா, தப்புதான். அப்பா, என் வாழ்க்கை வீணாயிடுச்சுப்பா. ஐயோ, நான் என்னப்பா பண்ணுவேன்? அடி பாவி, இதை தாண்டி முதல்லயே சொன்னேன். கேட்டா ஏத்த பேசுனீங்க. இப்ப என்னென்னலாம் நடந்துருச்சு பாத்தியா? ஆஸ்கர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான அவன். சும்மா விட போறதில்ல, அவனை சுட்டு தள்ள போற அவனை. இப்ப ஆத்திரப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? நீங்க சரியில்லாதனால தானங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னடி சரியில்லை? எதெல்லாம் நீங்க சரியா இருந்தீங்க? நீங்க சரியா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை இவளுக்கு வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம். நீங்க கொடுத்த ஃப்ரீடம், நீங்க கொடுத்த செல்லம், இதெல்லாம் தான் காரணம். எந்த இடத்துல பாசம் காட்டணும், எந்த இடத்துல பாசம் காட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலங்க.
நீங்க எனக்கு உண்மையா இல்ல. பிருந்தா அவ புருஷனுக்கு உண்மையா இல்ல. சிவா அவன் பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல. உண்மை இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காதுங்க. அதனாலதான் நம்ம குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. என்னடி உண்மை இல்ல சந்தோஷம் இல்லைன்னு அடிக்கிட்டே போற? அப்படி என்ன உண்மை இல்லாம உனக்கு துரோகம் பண்ணிவிட்டான்? அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அந்த கௌதம்னால பாதிக்கப்பட்ட நம்ம பிருந்தாக்கு ஆறுதலா ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்றதை விட்டுட்டு ஏதோ பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏண்டா நானாண்டா சண்டை போடுறேன்? உங்க அம்மா தாண்டா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. அப்பா டென்ஷன் ஆகாம கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நல்லவன் மாதிரி நம்மகிட்டே பழகிட்டு நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்கான் அந்த கௌதம். அவனை போலீஸ்ல பிடிச்சுக்கணுங்க. போலீஸ்க்கு போய் நம்ம குடும்ப மானத்தை கெடுக்க வேண்டாம். இப்போ ஒண்ணு கெட்டு போகல. பிருந்தா எந்த சூழ்நிலையிலயும் உன் புருஷன் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்காருடி. இப்போ அது புரிஞ்சுக்கடி. பணம் காசு வசதி எல்லாம் வாழ்க்கை இல்லைன்னு. உண்மையான அன்பு பாசம் இதான் வாழ்க்கை. அது உன் புருஷன்கிட்ட இருக்குடி. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரோட வாழ பாருடி. நீ பண்ண தப்புக்கெல்லாம் அது ஒண்ணுதான் பிராய்ச்சித்தம். எப்ப அந்த கௌதம் ஒரு கிரிமினல்னு தெரிஞ்சு அவன் ஆசைக்கு அடி பண்ணிஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காம அவன் தப்பானவன் நினைச்சு திரும்ப வந்தியோ இது போதும் பிருந்தா. உன் வாழ்க்கைய நீ உணர ஆரம்பிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. ஏன் ரத்தமும் உன் உடம்புல கொஞ்சமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கான வாழ்க்கை இருக்குடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னங்க இப்போ அது ஒரு அப்பாவா உங்க கடமையை செய்யுங்க. என்ன செய்யணுங்கிற? பிருந்தாவை நீ நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாதுங்க. மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க. கோர்ட்ல இருக்கிற டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. பிருந்தாவை மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க. அம்மா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சம்மா. கௌதம் பண்ண துரோகத்தினால எனக்கு எந்த ஆம்பளை மேலயும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுமா. இனிமே என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் கிடையாது. காதல் வாழ்க்கையும் சரி என்னோட கல்யாண வாழ்க்கையும் சரி எல்லாமே முடிஞ்சு போன கதைமா. எனக்கான புது வாழ்க்கை இன்னில இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நான் தான் நிச்சயமா தீர்மானிக்க போறேன். ஆனா அது நிச்சயமா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தராது. எல்லாத்தையும் நான் டிசைட் பண்ணிட்டேன். என்ன நம்புங்கம்மா. சார் போஸ்ட். யாருக்குப்பா? பிருந்தாங்கிறவங்களுக்கு. இங்க ஒரு சைன் போடுங்க மேடம். என்னம்மா? நான் ஐபிஎஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன்ப்பா.
ரொம்ப அழகா இருக்குல்ல மாமா? ம், ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் வாழ்க்கை ஃபுல்லா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல? வாழ்க்கை பூரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இயல்பில் அப்படி இல்லை. இப்போ கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷமான காலகட்டம்னு ஒன்று கொடுக்குறாரு. ஆனால் நம்மளுடைய மொத்த ஆயுளை ஒப்பிடும்போது அது கம்மி. நம்மளுடைய மொத்த ஆயுளில் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ. அதுக்கப்புறம் இந்த மகிழ்ச்சியான நாட்கள் நினச்சிக்கிட்டே நம்ம மீதி காலகட்டத்தை ஓட்டிடுறோம். மனிதனுடைய எஞ்சிய காலங்கள் அவனுடைய கற்பனைகளும் கனவுகளும் மட்டுமே ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது. அது எப்படி மாமா? கனவுங்கிறது ஒரு கற்பனை தானே, அதே எப்படி வாழ்க்கையாகும்? அந்த கற்பனை தான் மனுஷனை ஒரு நாகரிக வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். புரியலையா? இப்போ அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, அதாவது ஆதாமியவள் காலத்திலேயே சொல்லுவாங்க, அந்த காலத்திலேயே ஒரு மனுஷன் எப்போ நாகரிக உணர்வு அடைஞ்சான்னா முதல்ல ஒரு பொண்ணை பார்க்குறப்ப தான் அவன் நாகரிக உணர்வை அடைகிறான்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவன் தனக்குள்ளேயே ஒரு அன்பை காதலை வளர்த்துக்கிறான். அவனுக்குள்ள அந்த மாதிரி உணர்வுகள் அப்போ தான் வந்துச்சுன்னே சொல்லலாம். அதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்துலேயும் ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அவளை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுடைய எண்ணமே அதுவாயிடுது இல்லையா? அப்போ அது நல்ல காதல் தானே. காதலிக்கும் போது ஓகே, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளே ஒரு சராசரி பொண்ணா தானே பெரும்பாலான ஆண்கள் நினைக்கிறாங்க. அப்படி பொதுவாக எல்லாரையும் சொல்லிட முடியாது. இப்போ காதலிக்கிற பல பேர் அப்படி ஆத்மார்த்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போவும் முழுமையான காதலர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய முதல் நாள் காதலை அடுத்த நாள் தேக்கி வைக்கிறது கிடையாது. அடுத்த நாள் எந்திரிக்கும் போது அவங்க மனைவியோ காதலியோ அவங்களுக்கு புதுசாக தெரியும். அன்னைக்கு அவங்க முழுமையாக காதலிப்பாங்க. இப்படி அபூர்வமான ஜோடிகளை நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல இருந்தே உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரியும். அதனால இதெல்லாம் எனக்கு சரியா புரியவே இல்லை. ஏன் மாமா, நீங்களும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்போ என்னை பத்தின கற்பனைகள் உங்களுக்கு பெருசா இருந்திருக்காதுல்ல? அப்படி சொல்ல முடியாது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நான் உன்னை ரசித்த விதம் இருக்கு பத்தியா, அதை இப்போ நான் சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளை தேட வேண்டியிருக்கு. அவ்வளோ தூரம் நான் ரசிப்பேன். உன்னை கொண்டாடணும், உன்னை அப்படி வச்சுக்கணும்னு எனக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கு. அதை நான் முழுமையாக செஞ்சேன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்னால் வார்த்தையாலையும் அதை விளக்க முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்த பார்வை வேற, அப்படியே ஒரு குழந்தை மாதிரி இருந்தாலும் அது அதோட உச்சம்னு சொல்லுவேன். ஹே மாமா, எவ்வளோ நாள் இந்த காதல் கொண்டாட்டம் இதெல்லாம்? வருஷம் ஆக ஆக இதெல்லாம் காணாமே போயிடும் இல்ல? எத்தனை வருஷமானாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆதர்சமான தம்பதிகள், உண்மையான காதலர்கள், இவங்களுடைய அன்பு என்னைக்கு குறையாது. நம்ம விஷயத்துல அதை நீ பாப்ப பாரு. ம்.
வாங்க வாங்க சார் வாங்க. உள்ள போறேன். வாங்க சார் உள்ள. வரேன் மேடம். சார். சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்க சார். அது உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? என்ன இப்படி கேட்குறீங்க? இருக்காங்க. ஊரில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறேன் இல்லையா, அதனால எனக்கு சில எதிரிகள் ஊரில் இருக்காங்க. நான் கேட்குறது இங்கே சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட காலில் பைக்கை கொடுத்துட்டு காரில் போகும்போது சில லோக்கல் ரவுடிங்க உங்களை பற்றி கேட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்லை நான் லோக்கல் தான் சொல்லி சமாளிச்சிட்டேன். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவங்க உங்களை தான் குறி வச்சு வந்திருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஊரில் இருக்காத? இல்லை சார், உங்களை வேற யார் தேடுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். நான் நாளைக்கு உங்களுக்கு வேற கார் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த காரோட நம்பர் நோட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் வேற கார் எடுத்துகிட்டு போங்க. சரி, நான் அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி, ரொம்ப நன்றி. நான் வரேன் சார். தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ண, உனக்கான வேலை வரும். என்ன சேட்டா, வந்த வேலையை ஈஸியா முடிக்கலான்னு பார்த்தா இப்படி அலைய விட்டுட்டு இருக்கான். என்ன பண்றது? ஆர்கே தமிழ்நாட்டில் பெரிய ஆளு. அவரால் எனக்கு நிறைய காரியங்கள் ஆக வேண்டியது இருக்கு. இதை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சாதான் ஆர்கே கிட்ட உதவி கேட்டு போக முடியும். அருண்மொழிக்கும் அந்த ஆர்கேக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த அருண்மொழி கதையை முடிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமாவே பணத்தை அனுப்பி வச்சிட்டாரு. அருண்மொழி கதையை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டா இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்லியிருக்காரு. சேட்டா முடிச்சிருவோம் சேட்டா, கண்டிப்பா முடிச்சிருவோம் சேட்டா. ஏறுங்கடா வண்டியில. அது ஏங்க ஏன் மூட் அவுட்ல இருக்கேன்னு கேட்க மாட்டீங்களா? இல்ல, நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா என்ன எதுன்னு கேட்கலாம். மூட் அவுட்டா இருக்கிறது எப்போதும் இருக்கிறது தானே. உங்க வீட்ல இருக்கிறவங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம பேசினா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு ஆபீஸ் லீவுனால நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என் நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிறவங்க நடந்துக்கிறாங்க. ஏங்க என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அதான் சொல்லிட்டு இருக்கியே, அப்புறம் என்ன? மதியானம் வேலைக்காரி எனக்கு சாப்பாடு எடுக்க போன இடத்துல சாப்பாடு எடுக்க விடாம மலர்விழி, உங்க அம்மா, மாமா எல்லாரும் வேலைக்காரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். 3 பேர் சேர்ந்து மாறி மாறி என்ன திட்டுறாங்க. இனிமே அவங்க சமைக்கிறத நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு மான ரோஷம் கெட்டு போயில்ல. ஒண்ணு நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், இல்லனா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாடா. எங்க கோகுல நானும் ஆபீஸ் விட்டு வெளியே போக சொன்னேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு கோகுல் தான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. நாம பிளான் பண்ணி கோகுல் ஆபீஸ் விட்டு விரட்டிட்டோமா? உங்க வேணும் ஏன் மேல குறை சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அந்த கம்பெனில எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு கோகுலுக்கும் இருக்கான். கோகுலோட உழைப்பால தான் கம்பெனி அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கான். உங்க மாமா தாங்க சொல்றாரு. கோகுலுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டாங்களாம் அப்படின்னு உங்க மாமா சொன்னாரு. என்னங்க இதெல்லாம்? இங்க பாரு, ஆபீஸ் விஷயத்த அவன்கிட்ட நான் தெளிவா பேசிட்டேன். கோகுல் என்ன வேலை செய்யணும், நீ என்ன வேலை செய்யணும்னு நான் தெளிவா முடிவு பண்ணிட்டேன். தேவையில்லாம அந்த விஷயத்துல வீண் பிரச்சனை வேணாமே. அதெல்லாம் இருக்கட்டும், ஊர்ல இருந்து நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட டீசெண்டா நீ பேசிக்கலாம்ல. ஓஹோ, வீட்டுக்குள்ள நுழையும் போதே உங்களை ஏத்தி விட்டாங்களா?
இங்க பாருங்க, நான் ஒண்ணு மரியாதை குறைவா நடந்துக்கவே இல்லைங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு மலர்விழி கூப்பிட்டா, அதுக்கு மதிப்பு கொடுத்ததா நானும் கீழே போனேன். அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூத்தாடி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நீ ஒரு saree கட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் ஒண்ணு உடம்பு தெரியற மாதிரி இன்டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிக்கல, டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னேன். அந்த ட்ரெஸ் உங்களுக்கும் பிடிக்கும். இங்க பாரு மணிமகளே, எப்ப பார்த்தாலும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் நீ பார்க்காத. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும். அதுபடி தான் நம்ம வாழ பழகிக்கணும். அதை தெரிஞ்சுக்க முதல்ல நீ. நீங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க? எந்த காலத்துல இருக்கோன்றது முக்கியம் இல்ல மணிமகளே. எந்த நாட்டுல இருக்கோம், எந்த வீட்டுல இருக்கோன்றது தான் முக்கியம். காலம் மாறி போச்சுன்னா உங்க சொல்லிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ண சரியாது. நம்ம ஊரு நம்ம உறவுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதுபடி வாழ கத்துக்கணும்ல நீ. எல்லாம் நீ செய்யறதே சரின்னு நினைச்சா எல்லாருக்கும் தப்பா தானே தெரியும். இப்படி பேசுறது எனக்கு புரியலங்க. கல்யாணத்துக்கு முன்னால முற்போக்கு சிந்தனை உள்ளவரா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப டோட்டலா உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. உங்க வீட்ல இருக்கிறவங்களோட எண்ணம் தானே உங்ககிட்டயும் இருக்கும். நீங்க முற்போக்கு சிந்தனையாளர்லாம் இல்லங்க. என்ன பேசிட்டு இருக்க? வந்தவங்க என்ன ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க? கிராமத்துல இருந்து தானே வந்திருக்காங்க. நீட்டா ஒரு saree கட்டிட்டு போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் குத்த கண்டுபிடிக்கிறாங்க. நீங்களும் இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? தயவு செஞ்சு அப்படி நினைக்காத மணிமேகலை. விட்டு கொடுத்து போக வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து தான் போகணும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீயே ஒரு சேரையை கட்டிட்டு போயிருந்த யாராவது உன்னை குறை சொல்லிருப்பாங்களா? எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல. மத்தவங்க குறை சொல்றதுக்காக நான் வாழலங்க. அதுக்காக என்ன நான் மாத்திக்கவும் முடியாது. எனக்கு நான் சரியா இருக்கேன், அவ்வளவுதான். அது சரி, மொத்த ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன். என்ன மணிமேகலை இப்படி பேசுற? என்னையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க தானே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்லி புரிய வச்சு தொலைறதுன்னு தெரியல. அது மணிமேகலை, நான் என்ன சொல்றேன்? தயவு செஞ்சு கையெடுங்க. நான் என்ன சொல்றேன்னு கையெடுங்கன்னு சொல்றேன். இங்க பாரு, நான் என்ன பேச வேணாங்க ப்ளீஸ். நான் உங்களை என்னமோ நினைச்சேன். தலை எழுத்து. பங்களாவை தான்டா நம்ம பார்க்கல. வா பார்க்கலாம். வரேன். உங்களை நான் காலையில கடத்தூர்ல பார்த்தனே. ஆமா, ஏதோ போட்டோ காட்டி என்னமோ கேட்க வந்தீங்களே. ஆமா, நீங்க இங்க தான் தங்கியிருக்கீங்களா? ஆமா. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க?